ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நோம்புமே ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லாருமே ப்ரிப்பரேஷன் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் நான் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை தான் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இது என்னன்ட்டு கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் கொடுவா மீன் கருவாடு நான் வாங்கி வச்சிருந்தேன். இந்த கொடுவா மீன் கருவாடை வச்சு தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஊறுகாய் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நல்லா துண்டு கருவாடாவும் இருந்துச்சு, நல்லா காஞ்சி போய் இருந்துச்சு. சரி, இதை ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு ஊற வச்சுட்டு இதை கழுவிட்டு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டே பார்த்தீங்கன்னா கருவாடை ஊறவும் போட்டுட்டேன். இப்போ ரம்லான் டைம் ஆரம்பிக்குது அப்படின்னு நிறைய பேர் ப்ரிப்பரேஷன் வீடியோவுமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் நான் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணது கருவாடை ஊறுக்காய் தான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இது ஒன்று இருந்துச்சுன்னா போதும், சகர் டைமாக இருக்கட்டும். அந்த டைமிங்கில் இதில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் போட்டு நம்ம சாதத்தில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நமக்கு சீக்கிரம் சமைக்கணும் அப்படின்ற அந்த ஒரு டென்ஷனுமே இருக்கவும் இருக்காது. சகருக்கு ஏதாவது சம்டைம் சாம்பார், ரசம் இந்த மாதிரி நீங்கள் வைக்கும் போது இதை ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு காம்பினேஷனுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இட்லி, சப்பாத்தி, பூரி அது எல்லாத்துக்குமே ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். அதனால தான் நான் ஃபர்ஸ்டே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கருவாடு நல்லா கழுவிட்டு இதில் கொஞ்சமாக குட்டி குட்டி பீஸாகவே நான் போட்டுக்கிட்டேன். பெரிய பெரிய பீஸாக இருந்ததுனால கொஞ்சமாக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் அதையுமே போட்டு ஃபுல்லாக பெரட்டி நான் ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டேன். இப்போ ஒரு மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 3 வரமிளகா நான் எடுத்துருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இது மூணையுமே ட்ரையாக நம்ம ரோஸ்ட் பண்ணிட்டு இதை நம்ம பவுடர் மாதிரி அரைச்சி வச்சுக்க போகிறோம். நம்ம பவுடர் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடாயில தான் நான் ஊறுகாவை செய்ய போறேன். அதனால ட்ரையா ரோஸ்ட் பண்ணிட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜார்ல சேர்த்து பொடியா நான் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ இதே பேன்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் எப்படி சொல்றது, ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துட்டு அதுல பாத்தீங்கன்னா நம்ம கருவாடு மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் போட்டு வச்சிருந்தோம் இல்லையா, அதை இதுல போட்டு நான் கொஞ்சம் ஓரளவுக்கு பொன்னிறமா வறுத்து நான் எடுத்துக்க போறேன். கருவாடுல உப்பு இருக்கும், அதனால இதுல நீங்க உப்பு சேர்க்கணும்னு அவசியமே கிடையாது. லைட்டா மூடி போட்டு வச்சு நீங்க பெரட்டி போட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பராகவே ரெடி ஆகி வந்துடும். நான் லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் குக் பண்ணியிருந்தேன். நல்லா சூப்பராகவுமே பொரிஞ்சு வந்துருந்துச்சு. இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த அளவுக்கு பொரிஞ்சதுக்கு அப்புறம் இதை அப்படியே நம்ம எடுத்துட வேண்டியதுதான். இப்போ ப்ரிப்பரேஷன் வீடியோ அப்படின்னும் போது நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிறைய ப்ரீமிக்ஸ் அப்புறம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ற மாதிரி இதெல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நான் இதை பண்ணி வைக்கிறதுனால பாத்தீங்கன்னா நமக்கு இந்த 1 மந்த் வரைக்குமே பாத்தீங்கன்னா நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஃபர்ஸ்ட் கருவாடு ஊறுகாமே ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ அதே பேன்ல பாத்தீங்கன்னா அந்த மீதி எண்ணெயிலேயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு 3 வரமிளகா கிள்ளி போட்டுக்கிட்டேன். ஒரு 15 பல்லு அளவுக்கு பூண்டு குட்டி குட்டியா சாப் பண்ணி அதையுமே போட்டுட்டு கருவேப்பிலையுமே போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு இது எல்லாமே வதக்கி விட்டுட்டு ஒரு 4 பெரிய சைஸ் தக்காளியுமே பாத்தீங்கன்னா நல்லா ஃபைனா பேஸ்டா அரைச்சி வச்சிருந்தேன். அதையுமே இதுல சேர்த்துட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு கொதிக்க விட்டுறலாம். இப்ப ஓரளவுக்கு கொஞ்சம் கொதிக்கிற ஸ்டேஜ்ல இருக்கும்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும், ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூளுமே நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஃபுல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கோங்க. கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டும். ஒரு சில பேர் ஊறுகாய்க்கு பாத்தீங்கன்னா ஒரு சில விதமான தூள் ஆட் பண்ணுவாங்க. ஆனா நான் பாத்தீங்கன்னா இப்படிதான் செய்வேன். ஆனா ரொம்ப டேஸ்ட்டுமே பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா இருக்கும். கட்டாயம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ திறந்து பார்க்கும்போது கொஞ்சம் எண்ணெயுமே பிரிஞ்சு வந்துருந்துச்சு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுல கருவாடு பொரிச்சு வச்சிருந்தோம் இல்லையா, அதையுமே இதுல சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இப்போ நான் ஆப்பிள் சீடர் வினிகர் தான் நான் சேர்த்திருக்கேன். அதையுமே இதுல ஊறுகாய் கெட்டு போகாத இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் இதுல ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆப்பிள் சீடர் வினிகருமே சேர்த்துட்டு ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொதிச்சாலுமே போதும். உங்கள்ட்ட நார்மல் வினிகர் தான் இருக்குன்னா அதையுமே கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ பாத்தீங்கன்னா எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு ஓரளவுக்கு எல்லாமே சூப்பரா ரெடியாகி வந்துருச்சு. இதுல நம்ம மிளகு, வெந்தயம், காஞ்ச மிளகா வறுத்து வச்சோம் இல்லையா, அந்த பொடியுமே சேர்த்துட்டு ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நல்ல உங்களுக்கு திக்னஸா வந்திருக்கு அப்படின்ட்டு. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்ப பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு சூப்பரா ரெடி ஆகி வந்துருச்சு அப்படின்ட்டு. வினிகர் எல்லாமே அப்சர்வ் பண்ணி புளிப்பு, காரம் இது எல்லாமே கரெக்டா சூப்பரா வந்துருந்துச்சு. அவ்வளோதான்.
இப்போ கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா, பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே வந்து டேஸ்டியா இருக்கும். இன்னொன்னு வந்து இது கெட்டு போகாது. ஒரு 3 மந்த் வரைக்குமே நீங்க வந்து தண்ணி இல்லாம ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்க சாப்பிட்டீங்கன்னா, அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். உங்களுக்கு இதெல்லாம் செய்யறதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, நான் மீன் ஊறுகா, இறால் ஊறுகா, ஃபிஷ் ஊறுகா இந்த மாதிரி எல்லா ஊறுகாயுமே வந்து செஞ்சு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். நான் ஸ்க்ரீன்ல வந்து நம்பர் குடுக்குறேன். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சாப்பிடுறதுக்குமே அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம லைக்கும் பண்ணுங்க. அப்பதான் எனக்கும் ஒரு மோட்டிவேட்டடா இருக்கும். இதுக்கப்புறம் ரமலான் ப்ரிப்பரேஷன் நெறைய வீடியோஸ் நான் போஸ்ட் பண்றேன். மறக்காம பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.